தீய விஷயமே என்று சமுதாயத்தில் நடக்கின்ற அவலங்களை விளக்கி சொன்னார்கள் சகோதரி. அடுத்து பேச இருப்பவர் திருவாடி திரு நரேந்திரநாத் அவர்கள். நல்விதையே என்ற அணியிலே பேசுகிறார். செம்மொழியான தமிழ் மொழிக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கலாச்சாரத்துக்கு கீழே இசை, உடை, மொழி, உணவு, பழக்க வழக்கம் இந்த மாதிரி பல விஷயம் இருக்குங்க. என்னங்க எடுத்தோடனே ஆஸ் யூஷுவல் பாட்டு பாடுறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நம்ம ப்ளூமிங்டன் தமிழ் சங்கம் சாரல் ஈவென்ட் நடத்தினாங்க. அப்போ பறை இசையை கூட்டிட்டு வந்து நம்ம எல்லாரையும் பெருமைப்படுத்தினாங்க. அது யாராலையும் மறக்க முடியாது. அவங்க அடிக்கிற அடியில நம்ம கால்கள்லாம் ரெண்டும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்துல மொழி எடுத்துட்டோம்னா இப்போ இந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தமிழ் பள்ளி இப்போ நடக்கிற ஃபங்க்ஷனே ஒரு பெரிய எடுத்துக்காட்டுங்க. பசங்க கரகாட்டம், ஒயிலாட்டம், வில்லுப்பாட்டு, பாரதியார் பாட்டுன்னு கலக்குன்னு கலக்கினாங்க. ஆப்போசிட் டீம் அவர்களே இதெல்லாம் பார்த்து கொடுங்க. நீங்க அங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. நடுவரையா எதிரணி பில்டிங் ஸ்ட்ராங், ஆனா பேஸ்மெண்ட் ரொம்ப வீக். மணிமேகலை அவர்கள் அவங்க பொண்ணு வந்து பரதநாட்டியம், பஜன்ஸ் அந்த மாதிரி நிறைய நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் அவங்க வந்து அவங்க பொண்ணை வளர்த்துட்டு அவங்களும் தமிழ் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து அவார்டெல்லாம் வாங்கிட்டு என்னம்மா மணிமேகலை அவர்களை இப்படி பண்றீங்களேம்மா. உணவு, இந்த உணவுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. என்னோட பையன் இந்தியா போனோம் சொல்லிட்டே இருப்பான். சரி, அவன் ரொம்ப ஆசைப்படுறான். எதுக்கு நான் இந்தியா போனோம்னு கேட்டா, மம்மி ஐ வாண்ட் டு கோ டு இந்தியா அண்ட் ஈட் தோசா சாம்பார். வெறும் தோசா சாம்பார் இல்லைங்க, சங்கீதா தோசா சாம்பார். புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பார், ஊருக்கிழங்கு பாரு. என்ன ஆடியன்ஸ் சும்மா இருக்கீங்க சொல்லுங்க. என்னதான் நீங்க பீஸா பர்கர்னு சாப்பிட்டாலும் நம்ம வீட்டுல வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம் சாப்பிட்ற மாதிரி வருவாங்க. மணிமேகலை அவங்க வந்து ஃபேஸ்புக் பேஜ்ல மை குக்கிங் ஜேர்னல்னு போடுவாங்க. பிரியாணி எல்லாமே வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து ஃபுட்டு போடுறாங்க. அவங்க அந்த மாதிரி போட்டுட்டு இங்க வந்து இந்த மாதிரி நல்லா கலரா ரீல் விட்டுட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துட்டோம்னா டெம்பிள்ஸ், நம்ம ரெகுலரா டெம்பிள் போறோம். ஆஃப் சாரி ஃபங்க்ஷன் நடக்குது. தீபாவளி, பொங்கல், பூனல், கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி பல ஃபங்க்ஷன்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, அரோரா டெம்பிள்ல மொட்டை போடுற ஃபங்க்ஷன், காது குட்டுற ஃபங்க்ஷன்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இங்க என்னடான்னா இங்க வந்து நம்ம காதை வந்து எதிரணியரை குத்திட்டு இருக்காங்க. விருந்தோம்பல், பாட்லாக் கல்ச்சர், ஷேரிங் அண்ட் கெய்னிங் இன்ஃபோ. இந்தியாவில் கூட இவ்வளோ பார்ட்டி கிடையாதுங்க. பெண்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். ப்ளூம் ஃபேஷன்ஸ். அமராவதி அவர்கள் வந்து ப்ளூம் ஃபேஷன்ஸ் நடத்துகிறாங்க. நடுவரையா இந்த நெக்லஸே அவங்க கிட்ட மாறினதான் ஐயா. அதுக்கு அதோட என்னன்னா அவங்க வெளிநாட்டை வந்து வியாபாரம் பண்ணி நல்லா போகுதுங்க. அதுக்கு அவங்க கணவர் மிக்சர் பாக்கெட்டை தூக்கிட்டு பின்னாடியே போகலாம் பார்த்துக்கோங்க. ஜல்லிக்கட்டுக்காக வாசு போட்டோக்கு போஸ் கொடுத்தாரு. ஏதோ உணர்ச்சி பூர்வமா போஸ் கொடுக்குறாருன்னு பார்த்தா அது மட்டும் இல்லைங்க, டியூஸ்டே டெம்பிள் பஜன் எல்லாமே நம்ம கலாச்சாரத்தை அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் தெரியுது வாசு, நீங்க சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்காக போறீங்க அப்படின்னு. எவனாச்சும் போய் சொன்னா தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடலாம். அந்த தெய்வம்
அவங்க ப்ளூ பிரிண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் நல்லா தொடர்பு கொடுத்த முடியுது. அடுத்த பேச்சாளராக திருவாட்டி அமராவதி சின்னக்கண்ணு அவர்களை அழைக்கின்றனர். விஷமே என்கின்ற அணியின் சார்பாக பேச இருக்கிறார். நடுவர் என்ற இருக்கைக்கு சற்று இளமையாக இருக்கும் எங்கள் தங்கமான நடுவர் அவர்களே, மற்றும் கருத்துக்கள் என் அணியினரே, இங்கே வந்திருக்கும்
நல்விதையை எனும் அணியின் சார்பாக பேசுகிறார்கள். வையகத்தில் அன்புடையோர் பின்பற்றுவார்கள் என்ற மகாகவி பாரதியின் வார்த்தைகளை முன்வைத்து இங்கு இருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். அமராவதி நல்லா பேசினாங்க, ஆனா ஏமா அவங்க புருஷன் பேச வேண்டிய டைலாக் எல்லாம் நீங்க பேசுறீங்க? அது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி விடுவோம், நம்ம தலைப்புக்கு வருவோம். இல்லறத்தை காட்டிலும் சிறந்த அறம் வேறில்லை என்று கூறுவார்கள். அப்போ இங்க இருக்கிற தற்காலிக வாழ்க்கை முறையில இல்லறம் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அதே நிறம் அதே சுவை, என்ன தினம் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு. அது கூட நல்ல விதத்துல. நல்ல முதல் மாற்றம் என்னன்னா குடும்பத்துல ஆண்களின் பங்களிப்பு. இத கண்டிப்பா முன்னாடிலாம் ஒரு நகைச்சுவையா ஒண்ணு சொல்லுவாங்க. என் புருஷனை பிள்ளைய கூட்டு வர அனுப்புனேன், தெரியாம பக்கத்து வீட்டு பிள்ளைய கூட்டு வந்தாருன்னு. ஆக்சுவலா இது நகைச்சுவை இல்லை, அந்த வீட்டு ஆணின் குடும்ப பங்களிப்புக்கான அளவுகோல். இப்ப அப்படியா இருக்கு? அமராவதி அங்க உட்கார்ந்துக்கிட்டு நீங்க எப்படி பேசலாமா? கண்ணு எதிர்க்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க புருஷன் பிள்ளைய தூக்கிட்டு லோலோன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. குடும்பத்துல குழப்பம் உழைக்காதீங்க. இவங்க ஃப்ரிட்ஜ் இருக்கா, வாஷிங் மிஷின் இருக்கா, இப்ப ராத்திரி போய் என்னமா பண்ண போறீங்க? ஃப்ரிட்ஜ் திறந்து பால் எடுத்து அவன் வச்சு சூடு பண்ணி தானே பிள்ளை கொடுக்க போறீங்க. அதுவும் அவங்க கணவர் தானே செய்ய போறாரு. உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை அதுல? இது கணவன் மனைவிக்கான உறவு ஆண்ட நடிகைக்கான உறவே அல்ல. அது ஒரு அழகான நட்பு இருக்கு. இது இவங்களுக்கு என்ன பிரச்சனையா போச்சுன்னு தெரியல. பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகம் இருண்டுன்னு நினைச்சுப்பாங்களாம். இங்க எதிர்கட்சியில அடியில இருக்கிற ஒரு 4 பூனை உலகம் இருண்டுன்னு நினைச்சதும் இல்லாம நம்மளையும் நம்ப வைக்க பாக்குது. வள்ளுவர் அழகா சொல்லுவான், உடம்படு உயிரினை அல்ல மற்றென்ன மனதையோடு எம்மிடை நட்பு அப்படின்னு. இப்ப இருக்கிற கணவனை உறவு அத்தகைய நட்போட தான் அழகா இருக்கு. முன்னாடி எல்லாம் மாமியார் மருமகான்னு சொல்லுவாங்க, இது ஏன் அத்தைன்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படியா சொல்றோம்? மாமியார் அழகா அம்மான்னு கூப்பிடுறோம், மாமனார அப்பான்னு கூப்பிடுறோம், மருமகனை மகன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு அழகான உறவு இருக்கு இப்போ. எனக்கு என்னமோ அமராவதி மாமியார் வீட்டுல இருந்து இன்னும் சீக்கிரத்துல வரலையோன்னு தோணுது. அதான் இவ்வளவு பேசியிருக்காங்க. உறவினர்களும் கூட மாமியார்களும் கூட மருமகள்களை உடனே ஊக்குவித்து கொண்டு போறாங்க. எடுத்துக்காட்டா மேரிகோம் எடுத்துக்கலாம். குத்துச்சண்டை வீராங்கனை அவங்க வெற்றி பெற்ற பிறகு அவங்க சொன்ன பேட்டி எடுக்கிறது என்னன்னா, நீ பயிற்சியை செய், நாங்கள் குடும்பத்தையும் கணவனையும் கணவன் வந்து என்ன சொன்னாருன்னா, நாங்கள் குடும்பத்தையும் குழந்தையும் பார்த்துக்கிறோம், நீ உன் பயிற்சியில மட்டும் கவனம் செலுத்துன்னு சொன்னாராம். இந்த மாதிரி அதனாலதான் என்னால் இங்க வெற்றி பெற்று இந்த நிலையில இருக்க முடியுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வெவ்வேறு வீட்டில் பிறந்த இருவர் சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கும் போது அங்க நிச்சயம் வேறுபாடு இருக்கும். இருந்தாதான் அது குடும்பம். ஒரு மனைவிக்கு வலது மூளை வேலை செய்வதால் கவித்துவமாக பார்க்கின்றார், ஒரு கணவனுக்கு இடது மூளை வேலை செய்வதால் கணக்காக பார்க்கின்றான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வித்தியாசம் இருந்தாதான் அந்த வீட்டுல அந்த ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் இருக்கின்றாள் என்ற அர்த்தம். எல்லாத்துக்கும் தலையாட்டி பாருங்க, நமக்கே சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். அப்ப சுவாரஸ்யமே இல்லாத வாழ்க்கையில எங்க முன்னேற்றம் இருக்கும் போது கூட்டு குடும்பத்தை பத்தி பேசினாங்க. ஒரே வீட்டுல ஒன்னா சேர்ந்து துணி அடிக்கிறதுக்கு பேர் கூட்டு குடும்பம் இல்லைங்க, மனசால ஒன்றுபட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பத்துல எங்க பொண்டாட்டி முகத்தை பார்த்து ஒரு தடவை பேசி பாருங்க தெரியும். இல்ல சும்மா பாராட்டி தான் பாருங்க, உள்ள இருந்து மாமியாருக்கு உடனே வெளியே வந்துருவாங்க. நம்ம கூட்டு குடும்பத்துல இருக்கவங்களுக்கு அந்த கஷ்டம் புரியும். நானா முடிவெடுக்கிற டெசிஷன் மேக்கிங் பவர் கூட்டு குடும்பத்துல உங்களுக்கு எப்ப கிடைக்கும்? 60 வயசுல. 60 வயசு ஆகும்போது உங்களை பார்த்துக்கிற பொறுப்பே உங்ககிட்ட இருக்காது. அப்புறம் அந்த பவர் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? கடைசியா பெண்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் சில மறுக்கப்பட முடியாத மறுக்கப்பட்ட உரிமைகள் கூட சொல்லலாம். அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது, கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்யறது, இல்ல தனக்கு பிடித்த நட்பை தொடர்றது, இந்த மாதிரி. இப்ப இங்க இருக்கிறது எத்தனை பேர்ல கணவனுக்கோ இல்ல கணவன் வீட்டருக்கோ பிடிக்கலன்றதுனால நட்பை திறந்துருக்கீங்க, இல்ல பெற்றோர்களை உறவை திறந்துருக்கீங்க, வேற விட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரி கட்டுப்பாடுலாம் இல்ல. இவ்வளவு ஏன் நடுவரையோட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தன் மனைவியோடு சேர்ந்து நிறுவனத்தை நடத்தி வருகின்றார்னு தான் சொன்னாங்க. இத்தகைய நல்லறம் இல்லறம் நல்லறமாக இருக்கும் வரையில் அது தனி மனித முன்னேற்றத்தின் நல் விதையே என்று கூறி வாய்ப்பளித்தவர்கள் நன்றி கூறி விடுகிறது. அருமையாக பேசியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் அமராதி அவங்களை இவ்வளவு போட்டு கொடுத்துருக்க வேணாம். அடுத்து திரு வாசுதேவன் கோவிந்தராஜ் அவர்கள்
கீதா, சங்கீதா, ராதா, ராதிகா, பிரியா, அமராவதி, மணிமேகலை, சாந்தி, இந்த லிஸ்ட் பெருசா இருக்கிற நேரம் இல்லை காலத்தால நான் டக்கு குறைச்சிக்கிறேன். ஏன்னா